சிங்கப்பூர் தமிழ் அமைச்சர்கள், இலங்கையில் உள்ள தமிழ் அமைச்சர்கள் என உலகம் முழுவதும் உள்ள அமைச்சர் பெருமக்கள், தொழிலதிபர்கள், வணிக தலைவர்கள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர்கள், டாக்டர்கள், பொறியாளர்கள் என பலரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு இதுவரையிலும் வருவதாக உறுதி கூறியுள்ள முக்கிய பிரமுகர்கள் முதன்மையானவர் கயானா நாட்டினுடைய பிரதம அமைச்சர். அவர் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அது தவிர மலேசியாவுடைய அமைச்சராக இருக்கிற திரு சல்மான் அவர்களும், அமைச்சராக பணியாற்றி இப்போது தூதராக இருக்கிற டத்தோஸ்ரீ சாமிவேல் அவர்களும் மலேசியாவிலிருந்து வருகின்றார்கள். அதே போல பாண்டிச்சேரி முதலமைச்சரும் வருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இந்தியாவுடைய மகளிர் அணி, அதாவது மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிற திருமதி லலிதா குமாரமங்கலம் அமைச்சர் அந்தஸ்தில் உள்ளவர், அவரும் வருவதாக ஒப்புதல் அளித்துள்ளார். அதே போல இங்கிலாந்து நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வீரேந்திர சர்மா அவர்களும் இந்த மாநாட்டிற்கு வருவதாக ஒப்புதல் அளித்துள்ளார். அதே போல தோகா வங்கியினுடைய முதன்மை செயல் அதிகாரி திரு சீதாராமன் அவர்களும் வருவதாக ஒப்புதல் அளித்துள்ளார்கள். இது தவிர பல முக்கிய பிரமுகர்களை அழைக்கிற பணியை தொடர்ந்து நாங்கள் ஆற்றி வருகிறோம். மேலும் பல முக்கிய பிரமுகர்கள் வர இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பிரஸ் மீட்டிற்கு வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் ஒரிசா அரசாங்கம் கூட இந்த மாநாட்டிலே அவருடைய பிரதிநிதிகளை அனுப்புவதாக கூறியிருக்கிறார்கள். அந்த மாநிலத்தில் உள்ள நம்முடைய தமிழ் IAS அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் தமிழர்கள் உலகம் முழுவதும் பயிலிருக்கிறார்கள். ஆனால் மற்ற சமூகங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது அதாவது ஜூவிஷ் கம்யூனிட்டியா, அல்லது சைனீஸ் கம்யூனிட்டியா, அல்லது பஞ்சாபி கம்யூனிட்டியா, அல்லது இங்கிலீஷ் கம்யூனிட்டியா என்று ஒவ்வொரு எத்தினிக் குரூப், அதாவது இன மக்களை பார்க்கிற போது தமிழ் மக்கள் அவர்களை காட்டிலும் போதிய அளவுக்கு வளர்ச்சி பெறாமல் தான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் நமக்குள்ளே ஒரு கலந்துரையாடல் ஏற்பட செய்வதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். அதாவது நெட்வொர்க்கிங். மாநாடு நடத்திவிட்ட உடனே ஒரு அரசாங்கம் செய்கிற பணிகளை அல்லது ஒரு பெரிய நிறுவனம் செய்கிற பணியை மாநாடு செய்துவிட முடியாது. இந்த மாநாடு முழுக்க ஒரு நெட்வொர்க்கிங் கான்ஃபரன்ஸ், அதாவது ஒருவருக்கு ஒருவர் சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடும், அந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவருக்கான ஒரு தேவையான பொருட்களை பற்றி விவாதிப்பது தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இந்த மாநாடு நடத்துவதற்கு முன்னால் சென்னையில் 2009 மிக வெற்றிகரமான முதல் மாநாட்டினை தாஜ் கோரமன் ஹோட்டலில் நடத்தி முடித்திருக்கிறோம். இரண்டாவது மாநாட்டினை துபாயில் அதே போல 650 பிரதிநிதிகள் கலந்து கொள்ள மிக சிறப்பான மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறோம். இது மூன்றாவது மாநாடு. இந்த மாநாட்டிற்கும் உள்நாட்டிலிருந்து ஒரு 300 to 500 பேரும், வெளிநாட்டிலிருந்து ஒரு 200 to 300 பேரும் வர இருக்கிறார்கள். வருவதற்கான பல்வேறு கடித போக்குவரத்து நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாநாட்டிற்கான நிதி உதவியினை சென்னையில் உள்ள பல்வேறு முக்கிய நிறுவனங்களும் நமக்கு உதவி வருகின்றன. அது தவிர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக டெலிகேட் ஃபீஸ் என்று மிகவும் நாமினல் ஃபீஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 6000 ரூபாய் என்று நாங்கள் விதித்திருக்கிறோம். அது 3 நாளுக்கு அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான சாப்பாடு மற்ற செலவுகளுக்காக அதை பயன்படுத்துவதற்காக அந்த மாநாட்டினுடைய 6000 ரூபாய்க்கு செய்ய முடியாது. வாங்க எங்களுடைய மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல வீரமணி அவர்கள், எங்களுடைய ஸ்பீக்கர் செலக்ஷன் கமிட்டி உறுப்பினர் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய அகாமடேஷன் குழுவினுடைய தலைவர் திரு சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாநாடு என்னுடைய நோக்கமே ஒருவருக்கு ஒரு கலந்துரையாடுவதும், அதன் மூலமாக பல்வேறு அறிமுகங்களை பெற்று வணிகத்துறையிலும் தொழில்துறையிலும் முன்னேறுவதும் தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த மாநாட்டிற்கு தமிழர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இன்றைக்கு 7 கோடி தமிழர்கள் இந்த மாநாட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனாலும் இது விருப்பம் உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள், அறிமுகம் வேண்டும் என்பவர்கள்
உள்நாட்டு பிரதிநிதிகளும் வெளிநாட்டு பிரதிநிதிகளும் சந்திக்க வேண்டும் என்கின்றவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தால் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து செல்கிற போது தமிழர்களுக்கு இது ஒரு விண்டோ, அதாவது ஒரு ஜன்னலாக அமையும் என்பதே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உதவி செய்வதற்கான கடிதங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறது. மத்திய அரசாங்கமும் இந்த மாநாட்டிற்குரிய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அனைத்து வகையிலும் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ள பல்வேறு அமைச்சர் பெருமக்களும் அரசாங்கங்களும் உதவியாக இருக்கின்றன. வணிக நிறுவனங்களும் தொழில் அமைப்புகளும் உதவியாக இருக்கின்றன. கல்வி நிறுவனங்கள் உதவியாக இருக்கின்றன. இதனுடைய நோக்கம் முன்னேறுவது பொருளாதாரத்தில் இருந்ததால்தான் அனைவரும் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு நல்ல செய்தியை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிப்பதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய மாநாட்டுடைய வரவேற்பு தலைவர் அவர்கள் இப்பொழுது ஒரு வார்த்தைகள் பேசுவார். 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை சென்னையில் நடைபெற இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு தேவையான ஒன்றாகும். நம்முடைய நாட்டில் இப்பொழுது வந்திருக்கிற புதிய பிரதமர் அவர்கள் மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் இந்தியாவிலேயே செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை, முடிந்தவரை இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். ஆகவே நாம் நிறைய நம் நாட்டிலேயே தயாரிக்க வேண்டியிருக்கிறது. இதில் தமிழர்கள் ஒரு பெரிய பங்கை ஆற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாட்டை நடத்துகிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அதில் அரசியல் ரீதியாக ஒருவர்கள் இருக்கிறார்கள். பெரும் தொழிலதிபர்கள் ஆங்காங்கு அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அழைத்து வந்து தமிழர்கள் மத்தியிலே அவர்கள் எவ்வளவு வெற்றி பெற்றார்கள், என்னென்ன நம்மாலே செய்ய முடியும் என்பதையெல்லாம் எடுத்துக் கொள்வதற்கும் உலகத்தினுடைய பொருளாதார பிரச்சனைகளை அலசி ஆராய்வதற்கும் இது பயன்படும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முனைவோர்களை அதிகமாக பங்கேற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிறைய பேர் படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எல்லோருமே வேலைக்கு போகாமல் சில பேராவது வாய்ப்பு உள்ளவர்கள் தொழில் துவங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்தால் இந்த மாநாட்டுக்கு அவர்களுக்கு நிறைய எடுத்துக்கொண்டு போவதற்கான செய்திகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த துறையில் வெற்றி பெற்றவர்கள் அதில் இருக்கிற சங்கடங்கள் என்னென்ன என்பதெல்லாம் எடுத்துக்கொள்வதால் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும். இளைஞர்களும் தொழில் ஆர்வம் உள்ளவர்களும் தொழில் துவங்க வேண்டும் என்ற எண்ணவர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது தமிழ்நாட்டிற்கு எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய உதவியாக. அடுத்து நமது வீரமணி அவர்கள் இந்த மாநாட்டினுடைய பணி ஆரம்பித்த காலத்தில் 2020 தொடர்ந்து இருந்து ஒத்துழைத்து வருகிறார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகம் முழுவதுமே பொருளாதாரத்தில் பலம் வாய்ந்த நாடுகள் தான் ஒரு சக்தி வாய்ந்த நாடுகளாக எல்லோரும் வைக்கிறார்கள். தத்துவ காலங்களுக்கு போய் இன்னைக்கு பொருளியல் காலம், பொருளாதார காலம், அகில உலகம் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி என்ற ஒரு வணிகத்தில் ஈடுபடும் ஒரு நாடுகள் தான் மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கின்றன. குறிப்பாக சீனாவை நாம் எடுத்துக்கொண்டால் அடிக்கடி சீனாவுக்கு சென்று வருவோம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கு முதலில் ஒரு வணிக பொருளை 27 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவுக்கு கொண்டு சென்றது நான். அப்பொழுதெல்லாம் சீனாவுக்கு போனதே கஷ்டம். அப்போ போய் அந்த மாதிரி போய் பார்த்து வந்த பின்னால நான் அசந்து போனேன். அவர்கள் எப்படிப்பட்ட திசையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு ஊர்லயும் எப்படி 2 ஏர்போர்ட் இருக்கு, அவங்களுடைய துறைமுகங்கள்லாம் எவ்வளவு உலகத்தளத்துக்கு எவ்வளவு பெரிய துறைமுகங்கள் கட்டிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படிங்கெல்லாம் பார்த்து நான் அசந்து போனேன். அவர்கள் இதை தூண்டுவதற்கு என்ன அடிப்படை என்று நம்ம ஆராய்ந்த பொழுது சீன நாட்டினர் இனத்தினர் எங்கெங்கெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கின்றார்களோ அவர்களை அந்த நாடு அழைத்து நீங்கள் எது வேண்டுமானால் முதலீடு செய்யுங்கள், தொழில் உதவி செய்யுங்கள், இங்கே உங்களுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி
அந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்பையும் பொருள் உற்பத்தியையும் அதே ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு வருமானத்தையும் உயர்த்தினார். இதன் மூலம் உலகத்தில் நீங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவில் நீங்க இருக்கிற பொருள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இறக்குமதியாக பொருள் சாதாரண ஒரு அன்பளிப்பு கொடுக்குற பொருள் டேபிள் மேட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 180 பங்கு அது சீனாவில் செய்யறதுதான். அதே போல நீங்க பல எந்த பெரிய பிராண்டா இருந்தாலும் இருக்கலாம், அந்த கம்பெனி எந்த நாட்டில் இருந்து வேணாலும் இருக்கலாம். இந்த டிவியில் இருக்கிற ஸ்கிரீன் முக்கால்வாசி எல்லாம் அதுக்கு அடிப்படை பொருள் முழுசும் செய்யறதுதான் சீனாவில். அதுக்கு முன்னால் அதே மாதிரி தைவான், அதுக்கு முன்னால் ஹாங்காங், அதே போல கொரியா, ஜப்பான், இது போன்ற கிழக்கு ஆசிய நாடுகளே இவ்வளவு மாபெரும் பொருளாதார வளர்ச்சி கொள்வதற்கு காரணம் தொழில்நுட்பம், நல்ல கல்வி அடிப்படை, நல்ல பயிற்சி, அவர்கள் நாட்டினுடைய கட்டமைப்பு, ஒரு சட்டம் ஒழுங்கு நிலைமை, ஒரு அமைதி நிலவு சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரணத்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது. எனவே அந்த அடிப்படையில் தமிழர் இனம் நீங்கள் ரோமாபுரியில் நாம் வணிகம் செய்தோம், நாம் எகிப்தில் வணிகம் செய்தோம், நாம் கங்கை சென்றோம், கடாரம் சென்றோம் என்றெல்லாம் வரலாற்று இலக்கியத்தையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நவீன காலத்தில் ஒரு சுந்தர் பிச்சை இங்கிருந்து சென்று தமிழ்நாட்டில் இருந்து சென்று ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிவது போல, இந்திரா நோய் எப்படி பெப்சி கம்பெனி இருப்பதை போல நம்முடைய தமிழர்கள் உலகம் முழுவதும் மாபெரும் கண்டுபிடிப்புகளும் பல அரிய சாதனைகள் செய்து கொண்டு பல நாடுகளில் இருந்தார். அவருக்கு வெளியில் தெரியாமல் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மதுரைக்கு பக்கத்தில் இருந்து ஒரு நண்பர் தான் இந்த தொலைபேசியில் இருக்கக்கூடிய கைபேசியில் இருக்கக்கூடிய வீடியோவையும் கண்டுபிடித்து அதை முதலில் நோக்கியா விற்றவர் அவர் தான். அது போல இமெயிலை கண்டுபிடித்தவரும் ஒரு தமிழர் தான். இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் நம்ம இந்தியாவில் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், வெளிநாட்டிலையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். தமிழர்கள் இங்க மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்காங்க, உலகம் முழுவதும் இருக்காங்க. எனவே இது ஒரு உறவாட, கலந்து பழக, ஆராய்ச்சிக்குரிய விவாதம் செய்ய, தொழில் வாய்ப்புகளை கண்டறிய, அது எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும், இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன, வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த முறையில் இந்த முறை நடக்கும் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கும் என்று நம்புகின்றோம். இதில் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். நீங்கள் இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது என்பதை சமுதாயத்துக்கு தெரிவிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், இளைஞர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதுதான் எங்கள் பேர். தலைவர் அவர்கள் உலகில் வாழ்கின்ற தமிழர்கள்லாம் தொழில் அதன் மூலமாக இந்திய நாட்டில் நடைபெறுகின்ற முதலாவது மாநாடு இளைஞர்கள் நன்கு படித்தவர்கள் அவர்கள் வெளிநாடுகளில் பணி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்திய நாட்டிலிருந்து முடிந்த அளவிற்கு அவர்கள் தொழில் வருகிறார்கள். தொழில் இருந்தால்தான் அதற்கு நாம் வேலை வாய்ப்பு. இன்று மத்திய மாநில அரசாங்கம் தொழில் நல்ல ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்த இந்த மாநாடு அற்புதமாக பயிற்சியினால் உலகில் எங்கெல்லாம் சென்றாலும் தமிழர்கள் சென்றார். அவர்கள் அங்கு மட்டும் இல்லை, அங்கு இருக்கின்ற தமிழர்களும் உறவாட வேண்டும். மொழி பற்றோடு அவர் சொல்றார். மொழி இருந்தால்தான் அந்த தொழிலும் அதற்காக உலக தமிழால் உயர்ந்தோம் என்று சொல்லி தமிழ் மக்கள் இந்த இடங்கள் எல்லோரும் ஒன்றான மொழி அழைத்து இந்திய நாட்டிலே அக்டோபர் மாதம் 3 நாட்கள் மேல்நாட்டு அறிஞர்களும் ஆகவே இந்த அற்புதமான விழா இதன் மூலமாக
இந்திய நாட்டிலே பொருளாதார வளர்ச்சி அதிகமாக பொருள் இருந்தால்தான் தொழிலும் தொண்டு என்று நாம் சொல்கிறோம். தொழில் இருந்தால்தான் தொண்டு செய்ய முடியும். அந்த தொழிலை செய்வதே தொழிற்சாலைகள் பல நிறுவனங்கள் இருந்தால் பல பேருக்கு நாம் வேலை கொடுக்க வாய்ப்பு. இன்று வேலை இல்லை என்றால் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார். இங்கே வேலை இருந்தால் அவருக்கு கிராமத்தில் இருக்கின்ற மக்கள்லாம் பட்டணத்தில் வருகின்றனர். ஏனென்றால் அங்கு வேலை இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். கிராம மக்களுக்கெல்லாம் நேரத்தில் தொழிற்சாலைகள் தொழில் அமைப்பு அவர்கள் வேண்டிய உதவிகளை அரசாங்கம் மூலமாக நாம் செய்தால் நன்றாக இருக்கும். நமது அரசாங்கம் தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் என்பதை முழு முயற்சியாக பெரிய வல்லரசாக இருக்கிறார்கள். எல்லாவற்றும் செழித்து வளர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது இளைஞர்கள் உள்ளத்திலே நாம் ஊட்டலாம். இளைஞர்கள் எதையும் நினைத்தால் செய்யக்கூடிய வல்லவர்கள். முன்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்வது அற்புதமான நடைபெறும். இரண்டால் அடைவர இறைவனை வாழ்த்து வழங்குகிறேன். பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்கறதுனா கேட்டேன், பதில் சொல்லலாம். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் என்டர்பிரினியர் டெவலப்மெண்ட், அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதை பற்றி மட்டும் பேசுகிறீங்க. அதில் ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நடுவில் ஒரு லிங்க் இருக்கும், இருந்துச்சுன்னா நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு அக்ரிகல்ச்சர் பற்றி இதில் பேசப்படுமா? அதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இதில் ஏதாவது இருக்குமா? அதாவது நீங்க இந்த டாபிக்ஸ் நினைக்கிறேன். இதுல ஒன் ஆஃப் த டாபிக் என்ன தெரியுங்களா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் த்ரூ அக்ரிகல்ச்சர், அக்ரோ ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மிங் வேர்ல்டு வைட். அது வந்து ஒரு செஷனே ஒரு நேரம் ஒரு செஷன் சொல்லலாம். இது இந்த கான்ஃபரன்ஸ் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம்னா, என்ன எப்படி டிசைன் பண்ணினா எல்லா தரப்பினருக்கும் வாய்ப்பு அளிக்கணும். என்னன்னாக்க பல கான்ஃபரன்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒன்லி வணிகர்கள் மட்டும் புரியா வச்சு பண்ணாங்க. இதில் ப்ரொஃபஷனல்ஸு, விமன், யூத்து, இந்த மாதிரி எல்லா விதமான தரப்பினரையும் உள்ளடக்கி தான் இந்த மாநாட்டுடைய இதை நம்ம திட்டமிட்டோம். ஆகவே அதுக்காக ஒரு செக்ஷன் இருக்குது. அது நல்ல பேச்சாளர்களை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் பேச வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். விவசாயம் இருக்குது, கண்டிப்பா இருக்கு. 2009 சென்னையில் நடந்தது. ஆமாம், துபாய் 2011 2 மாநாடு நடந்தது. இது வரைக்கும் நம்ம என்ன 2 மாநாட்டில் என்ன பண்ணியிருந்தோம்? அப்போ ஏதோ ஒன்றால் இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன இந்த மாநாட்டில் முழுக்க முழுக்க ஒரு நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டிஸ் தான். ஒருத்தருக்கு தெரிஞ்சது தான். இப்போ சிகாகோவில் இருக்கிற ஒருத்தர் இப்போ இதில் பிரிஸ்பனில் இருக்கிற மகாலிங்க குடும்பத்தையோட ஒரு அஷ்டபுரியன்றவர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. நம்ம மாநாட்டில் சந்திச்சிருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் இருக்கிற கிருஷ்ணவேணியை நான் வந்து துபாயில் வச்சு தான் சந்தித்தேன். அவங்க இப்போ பெரிய நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மாநாட்டில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சந்திப்பதற்காகவும் வணிகத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய திறமை, அதாவது என்னன்னாக்க சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, சில பேர் அட்வொகேட்டாக இருப்பாங்க, சில பேர் டாக்டராக இருப்பாங்க. அவங்க ஃபீல்டு சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது வந்து ஃபாலோ ஒர்க்குன்னு போட்டுட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கிட்டே வேலையெல்லாம் நாங்கள் பண்ணலை. இது ஒன்லி கான்ஃபரன்ஸ் பண்ண முடியாது. It's only promotion. அவ்வளோ Promotion of Tamils and the opportunities. சார், இந்த கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஈஸியாக தெரியும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு ஹேம்லெட், ஒரு வில்லேஜ்லேருந்து வர்றவங்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தனிப்பட்ட முறையில் பிஸ்னஸ் நாங்கள் வந்து ஒரு முயற்சி, ஒரு தூண்டுகோலாக தான் இருக்கு. பத்திரிகையாளர் தான் அவங்க செய்தி நீங்கள் தான் பண்ண முடியும் சார். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ண வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சிஸ்டம் ஆர்டர் பண்ணுறதுக்காக வாய்ப்பு ஒரு செஷனே போட்டுருக்கோம். அதாவது என்ன தெரியுங்களா, தனியாக ஒரு அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும் போட்டுருக்கா. அவங்க பேப்பர் யாராவது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. ஆமாம், இது அது ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லிருந்தாங்க. ஒவ்வொரு மாநாட்டிலும் சொல்லி அது முதல் மாநாட்டில் ஒரு 12 பேர் இன்ஸ்டியூஷன் இருக்கு. இவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இவங்க ஒரு பஸ் எடுத்து வந்து பார்ட்டிசிபென்ட்ஸை கூட்டிகிட்டு போய் அவங்க காலேஜுக்கு பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு தொழிற்சாலை வச்சுருக்காங்க. ஸோ என்னது ஈஸியாக இருக்குல்ல, அவங்க கிரானைட் தொழிற்சாலை
அதை வந்து வெளிநாட்டிலிருந்து வர பிரதிநிதிகள் மாநாட்டு சந்தைகள் போய் பார்க்கணும், அழைச்சிட்டு போய் பார்க்கலாம். அதே மாதிரி யோக இது இருக்கு, அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி பார்க்கறதுக்குன்னே ஒரு 2 நாள் ஒதுக்குது, முதல் நாள் கடைசி நாள். அது அவங்களே இந்தியாவில தொழில் தொடங்குறதுக்கு, தொழில் மேம்படுத்துறதுக்கு இல்ல அந்த மாதிரி இல்ல தமிழர்கள் பெரும்பான்மை உலகம் முழுசும் இருக்கிற எங்க வேணாலும் தொழில் துவங்கலாம். எங்கும் தொழில் தொடங்க ஒரு வாய்ப்பை அவர்களை தூண்டுகிறார், ஒரு வழிகாட்டி வழிகாட்டும். அப்போ வந்து மலேசியா பெரும்பான்மையா இருக்கிற மலேசியா, ஸ்ரீலங்கா அங்க இருந்து எல்லாம் தமிழர்கள் வராங்களே இந்த மாதிரி வராங்க. வராங்க. அமெரிக்காவிலிருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து வராங்க, பிரான்ஸ்லேருந்து வராங்க, கனடாவிலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, நியூசிலாந்துலேருந்து வராங்க. எல்லா நாட்டிலேருந்து பிரதிநிதிகள் வருவாங்க மாநாட்டில். முக்கிய பிரதிநிதிகளே வருகிறாங்க. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடென்ட் வராங்க. முடிச்சிருந்தாங்க தமிழ்நாடு ஆமா. கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மீட் என்பது இல்ல தமிழர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க மட்டும் தனியா தமிழர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட் மாதிரி வைக்கலாமே. அதற்கும் இது உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது இன்வெஸ்ட்மெண்ட் மீட் என்பது மாநில அரசாங்கம் வந்து இங்க முதலீடு செய்வதற்காக இதை அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டையும் சொல்லணும், வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கும் சொல்லணும். வேற ஏதாவது இருக்கா? நம்ம கான்ஃபரன்ஸ் முடிச்சிடலாமா? என்னங்க? சரி சரிங்களா, போலாம். சரி. இந்த உலக தமிழர் பொருளாதார மாநாடு 3வது மாநாடு சென்னையிலே வரும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகின்றன. இந்த மாநாட்டினை தொடங்கி வைப்பதற்காக கயா நாட்டினுடைய பிரதம அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அது தவிர தமிழ்நாடு அரசாங்கம், பாண்டிச்சேரி அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ற அனைத்து அரசாங்கங்களிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் வர இருக்கிறார்கள். அதே போல வெளிநாட்டிலிருந்து மலேசியாவிலிருந்து சரவணன் மற்றும் சிங்கப்பூர் அமைச்சர், இலங்கை அமைச்சர் என்று பல்வேறு நாடுகளில் உள்ள அமைச்சர் பெருமக்களும் முக்கிய பிரமுகர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் முழுக்க முழுக்க தமிழர்களும் இந்திய சமூகத்தினரும் ஒன்றிணைந்து தொழில் செய்வதற்கான ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு நெட்வொர்க்கிங் கான்ஃபரன்ஸ் என்று இதை நீங்கள் அழைக்கலாம். இந்த மாநாட்டின் மூலமாக ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய மனித ஆற்றலை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, தன்னுடைய மனித ஆற்றலை இன்னொரு மனித சமூகத்தோடு எப்படி பகிர்ந்து கொள்வது, அதன் மூலமாக எப்படி பொருளாதாரத்துறை வளர்ச்சி பெறுவது என்பது குறித்த மாநாடு. இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி வருகிறார்கள். மாநாட்டினுடைய வரவேற்பு தலைவராக திரு விஸ்வநாத் அவர்களும், அதாவது பேச்சாளர்களை தேர்வு செய்யும் குழுவிற்கு திரு வீரமணி அவர்களும், விருந்தோம்பல் குழுவிற்கு திரு பிஜிபி சந்தோஷம் அவர்களும் மற்றும் பல்வேறு பிரமுகர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் கொடுத்துள்ள பிரஸ் ரிலீஸில் அனைத்தும் குறித்துள்ளோம். இவை அனைத்தையும் தாங்கள் வெளியிட வேண்டும் என்று உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாடு முத்தாய்ப்பாக மாநாட்டினுடைய கடைசி நாள் உலகம் முழுவதும் பரவியுள்ள தலை சிறந்த தமிழர்கள் 10 பேருக்கு உலக தமிழர் மாமணி கிரவுண்ட் ஜுவல் ஆஃப் வேர்ல்ட் தமிழ்ஸ் என்கிற ஒரு விருதினை வழங்கியிருக்கிறோம். This conference is mainly to create a networking among Tamils and Indian community all over the world for the benefit of to develop economically and professionally. So we are inviting everyone to utilize this opportunity to attend this conference on October 2nd to 4th in Chennai Hotel Lee Royal Meriding. Thank you.